குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 22 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வடகிழக்கு பருவமழை ஓரிரு தினங்கள்ல தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில இன்று அதிகாலை முதலே தமிழகம் முழுவதுல பல்வேறு மாவட்டங்கள்ல லேசான மழையானது விட்டு விட்டு பெய்த வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக சென்னை உட்பட ராணிப்பேட்டை, கடலூர் மற்றும் கோவை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மழையானது இன்று அதிகாலை முதலே விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக தற்போது வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 22 மாவட்டங்கள்ல காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் காலை 10 மணி வரை இடிமின்னல் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக காலை முதலே இந்த லேசாக விட்டு பெய்து வரும் மழையின் காரணமாக ஓரிரு இடங்கள்ல லேசாக சாலைகள்ல மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இதனால பள்ளி, கல்லூரிகள், பணிகளுக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அவதியும் அடையக்கூடிய நிலையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக வடகிழக்கு பருவமழை துவங்க உள்ள நிலையில இதன் காரணமாக முன்னோட்டமாக இந்த மழையை பார்க்கலாம் என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 10 மணி வரை இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.